Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am my technical champion Chandru Alangi. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா சந்துரு வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. அதுல டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பத்தி ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தாங்க. டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பத்தி ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா அனிசோட்ரோபிக் மெட்டீரியல்னா என்ன அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா சந்துரு மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து தப்பா எழுதினாங்க. இந்த கேள்விக்கு வந்து சந்துரு வச்ச டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து தப்பா எழுதினாங்க. என்னடா ஏன் தப்பு பண்றாங்க? இவ்வளோ சூப்பரா படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சந்துருக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், இது வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின், தப்பு பண்றது இயல்பு தான். அனிசோட்ரோபிக் மெட்டீரியல்லாம் அது தெளிவாகவே தெரியும், சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் வெரைட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்போ வந்து இதுக்கு எப்படிலாம் படிக்கணும், 4 மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல், ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்லாம் என்ன? ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும், பட் லொகேஷன் வந்து டிஃபரெண்ட் லொகேஷன். இங்கே பார்க்கலாம் A, B 2 லொகேஷன் இருக்கு. ஆனால் இங்கே டைரக்ஷன் பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியலாம். அப்போ டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஹோமோஜினியஸ் வந்து காம்போசிஷன் மட்டும் செக் பண்ணுறாங்க, சேம் காம்போசிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹோமோனா சேம், ஹெட்ரானா டிஃபரெண்ட் சார். லொகேஷன் வந்து டிஃபரெண்ட் லொகேஷன். அதுவும் இது ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் லொகேஷன் தான். ஹோமோஜினியஸாக இருக்கட்டும் ஹெட்ரோஜினியஸாக இருக்கட்டும், ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், 2 டிஃபரெண்ட் லொகேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஐசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக் என்ன பார்ப்போம். ஐசோட்ரோபிக்னா வந்து சேம் ப்ராப்பர்ட்டி சார். இதில் லொகேஷன் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. டைரக்ஷன் வந்து ஆல் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் வந்து எண்ணில் அடங்கா டைரக்ஷனில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு டைரக்ஷன் எல்லா டைரக்ஷன்லையும் ப்ராப்பர்ட்டி சேமாக இருந்தால் ஐசோட்ரோபிக் சொல்கிறோம். அதே அனிசோட்ரோபிக் வந்து டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அட் a fixed location in all directions. At a fixed point, at a point in all direction அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆர்த்தோட்ரோபிக் இருக்கு. ஆர்த்தோட்ரோபிக்னா வந்து ஒண்ணே ஒண்ணு தான். It has the 3 different property. 3 டைரக்ஷன். இங்க வந்து டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. இங்க 3 டிஃபரெண்ட் தான் கிடைக்கும். 3 டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கிடைக்கலாம். பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் தான். in 3 டைரக்ஷன். பெர்பெண்டிகுலர். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு தெரியலாம். அது வந்து ஆர்த்தோட்ரோபிக் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னா இந்த 5 மெட்டீரியலை பத்தி வந்து நம்ம அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் வந்து நமக்கு என்னன்னா 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இது பண்ணுவாங்க. ஐசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக் ஒரே லொகேஷன் தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து டைரக்ஷன், இது வந்து ஐசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக் ஆர்த்தோட்ரோபிக்லாம் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ட்ராபிக்னா டைரக்ஷன் அர்த்தம், ட்ராபிக்னா டைரக்ஷன். ஸோ ஆர்த்தோட்ரோபிக்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி அட் 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அனிசோட்ரோபிக்னா different property at a point in all direction. Isotropy na same property at a point in all direction. So 5 விதமான ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். 5 விதமான ப்ராப்பர்ட்டியை கத்து கொடுத்த சந்துருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.